friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ஒரு அதிபயங்கர ஆயுதத்தை களமிறக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா என்ன ஆயுதத்தை களமிறக்க போறாங்க, களமிறக்கப்பட உள்ள ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த ஆயுதத்தை பிரத்யேகமா எதற்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அடுத்து உள்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கு இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையின் கோரிக்கை எந்த நிலையில இருக்கு, இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்குமா, எதற்காக இந்திய கடற்படைக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்திய விமானப்படைக்கு 12 Su-30 MKI போர் விமானங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கான ஒப்புதலை கொடுத்தாங்க. அந்த 12 விமானங்கள்லையும் ஒரு அதிநவீன ஆயுதத்தை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. புதிய 12 Su-30 MKI போர் விமானங்கள்ல என்ன ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது, அந்த ஆயுதத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா மற்றும் சீன ராணுவங்களுக்கு இடையே கடந்த 2 வருடங்களுக்கு மேலா எல்லையில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இரு நாடுகளும் எல்லையில தொடர்ந்து தங்கள் பலத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல அதிநவீன ஆயுதங்களை சீன எல்லையில களமிறக்கி வர்றாங்க. அந்த வகையில இந்திய ராணுவம் சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துவதற்கு தங்களுக்கு 150 பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சமீபத்துல ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, போன வருடம் இந்திய விமானப்படை தங்களுக்கு 120 பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கைக்கு ஏற்கனவே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில அதிக அளவுல பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் நிலைநிறுத்தப்படுது. இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா சமீப காலமா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்துவத மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படின்னு ஒரு தனியா ஒரு படையணியை உருவாக்குனாங்கன்னா ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருக்க இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் ராக்கெட் போர்ஸ் படையணியின் கீழ் வரும். பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை எல்லையில் நிறுத்துவதற்கு இன்னொரு காரணமா சொல்லப்படுவது சீனாவிடம் ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணி இருக்கு. இந்த படையணியில அதிக அளவுல கன்வென்ஷனல் கிரவுண்ட் லான்ச் மிசைல்கள் இருக்கு. ஆனா இந்தியாவிடம் மிகவும் குறைவான எண்ணிக்கையில கன்வென்ஷனல் கிரவுண்ட் லான்ச் மிசைல்கள் இருக்கு. அதனால எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சீனா மற்றும் பாகிஸ்தான் டார்கெட்டுகளை தாக்கணும்னா இந்தியாவிடம் உள்ள ஒரே ஆப்ஷன் பிருத்திவி மிசைல்கள் தான். இந்த மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். சீன எல்லைக்குள் நீண்ட தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கணும்னா இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை தான் பயன்படுத்தணும். பிரம்மோஸ் மிசைல்கள் அதிக செயல்திறன் கொண்ட மிசைல்கள் தான். ஆனா பிரம்மோஸ் மிசைலோட விலை மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை மட்டுமே சுமந்து செல்ல முடியும். இதனால எதிரிகளின் பெரிய டார்கெட்டுகளை தாக்கி அழிக்கணும்னா அதிக எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இந்தியாவிடம் அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்கள் இருக்கு. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா பிரத்யேகமா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கி இருக்காங்க. அந்த மிசைல்கள்ல அணு ஆயுதங்கள் இல்லாம சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்களையும் இந்தியாவால பயன்படுத்த முடியும். ஆனா ஒரு யுத்த நேரத்துல எதிரி நாடுகள் இந்தியா ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல்களை தங்கள் மீது ஏவி அணு ஆயுத தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு பொய் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா தான் இந்தியா உருவாக்கி வரும் ராக்கெட் போர்ஸ் படையணியில பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்படல. இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல்கள் தற்போதைய நிலையில
அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பின் கீழ் இருக்கு. தற்போதைய நிலையில இந்தியாவிடம் உள்ள ஒரே கன்வென்ஷனல் பாலிஸ்டிக் மிசைல்னா அது பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் தான். பிரளய் மிசைல்கள்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதனால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சீன விமான தளங்களையும் இந்தியாவால தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ரடார் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ராணுவ தளங்கள் மீது இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 700 கிலோகிராம் எடை கொண்ட கன்வென்ஷனல் வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா ஒரு சைனீஸ் ஏர்பேஸ அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரே ஒரு பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி அந்த ஏர்பேஸ முழுவதுமா அழிக்க முடியும். இதற்கு காரணம் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் அதிக அளவிலான வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துது. பிரளய் மிசைலோட இன்னொரு அட்வான்டேஜ், இந்த மிசைல் ஒரு கேனஸ்டரைஸ்ட் மிசைல். கேனஸ்டரைஸ்ட் மிசைல்னா மிசைல்களை ஏற்கனவே செய்து வெடிபொருள் நிரப்பி சேமித்து வைக்க முடியும். இதனால ஒரு உடனடி தாக்குதல்களுக்கு இது போன்ற மிசைல்களை பயன்படுத்த முடியும். இந்த பிரளய் மிசைல் ஒரு 2 மிசைல்களோட கலவையா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரளய் மிசைல்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் எக்ஸோ அட்மாஸ்பியர் இன்டர்செப்டார் மிசைல் மற்றும் பிரகார் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல ரஷ்யாவின் 9K720 இஸ்கந்தர் மிசைல்களுக்கு நிகரான ஒரு மிசைலா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ல காம்போசிட் ப்ரொபல்லன்ட் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இந்த எரிபொருள் இந்தியாவின் சாகரிகா மிசைல்களுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த எரிபொருளை இந்த பிரளய் மிசைல்ல பயன்படுத்துறாங்க. இதன் மூலமா இந்த மிசைல்களால் குறைவான எரிபொருளை கொண்டு அதிக தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம எரிபொருளோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கிறதுனால மிசைலோட அளவும் சிறியதா இருக்கு. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்றாங்க. அதாவது சாதாரண பாலிஸ்டிக் மிசைல்கள் போல் அல்லாமல் இந்த மிசைல்னால டார்கெட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது திசையை மாற்றி பறக்க முடியும். இதன் காரணமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட இந்த மிசைல்களை கண்டுபிடித்து தாக்க முடியாது. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படை ஒரு மெகா ப்ராஜெக்டுக்கான ப்ரொபோசலை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இரண்டாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல வச்சு கட்டுவதற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியா உள்நாட்டிலே உருவாக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் 2 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் 2 திட்டத்திற்கான ஒப்புதலை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டால் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் மிகப்பெரிய போர்க்கப்பலா இது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலமா பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பல வருடங்களா இந்திய விமானப்படை தங்களுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இந்தியா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. அது மட்டும் இல்லாம இந்தியாவை சுற்றியுள்ள கடல் பகுதிகள்ல தான் உலகின் 60% வர்த்தக கப்பல் போக்குவரத்து நடைபெறுது. இதனால இந்த கடல் பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருப்பதற்கும் இந்திய பெருங்கடல், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் போன்ற கடல் பகுதியில இந்தியாவின் எதிரி நாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் இந்தியாவுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக இன்னும் கூடிய விரைவில் இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது புதிதாக இணைக்கப்பட்டிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் முழுவதும் ஒரு ஆபரேஷனல் கண்டிஷன்ல இருக்கு. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தற்போது MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால பிரான்சிடம் இருந்து 26 ரஃபேல் M4 விமானங்களை வாங்கி INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்த போறாங்க. இந்தியா தற்போது புதிதாக கட்ட உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல உள்நாட்டிலே தயாரித்து வரும் டெட்பஃப் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது. அந்த விமானத்தை உருவாக்குவதற்கான வேலைகளையும் இந்தியா துரிதப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2047 வருடத்துக்குள் இந்திய கடற்படைய முழுவதும் உள்நாட்டு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய கடற்படையா இந்தியா மாற்ற போறாங்க.
போறாங்க. அதற்கான ஒரு தொடக்கமா தான் இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் திட்டம் பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 12 Su-30 MKI போர் விமானங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த 12 விமானங்களையும் பிரம்மோஸ் ஏ மிசைல்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக இந்த புதிதாக இந்தியால தயாரிக்கப்பட உள்ள விமானங்கள்ல சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது புதிதாக உருவாக்கப்பட உள்ள புதிய 12 Su-30 MKI போர் விமானங்கள்ல 2.5 டன் எடை கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் செய்ய போறாங்க. இதற்கு காரணம், தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில உள்ள 40 Su-30 MKI போர் விமானங்களால் மட்டுமே பிரம்மோஸ் ஏ மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்திய விமானப்படை தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக தான் இந்த புதிய Su-30 MKI போர் விமானங்களை இந்தியா வாங்க போறாங்க. பிரம்மோஸ் ஏ மிசைல் ஒரு ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல இந்த புதிய 12 Su-30 MKI போர் விமானங்களை இணைப்பது அந்த விமானத்தோட தாக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கும். பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து செல்வதற்காக விமானத்தோட சென்டர் ஃபியூஸ்லாஜ் மற்றும் ரெக்கைகள்ல சில மாற்றங்களை இந்தியா செய்ய இருக்காங்க. பிரம்மோஸ் ஏ மிசைல்களை பயன்படுத்தி தரை மற்றும் கடலில் இருக்கக்கூடிய இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மிகவும் குறைவான உயரத்துல பறக்க முடியும். இதனால எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த மிசைல்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இதன் காரணமாக தான் பிரம்மோஸ் ஏ மிசைல்களை Su-30 MKI போர் விமானங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.